அனைவருக்கும் வணக்கம். விஷன் 1000 விஷன் 100 2.0 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 25-26க்கான ஒரு பிஓக்யூ அனாலிசிஸ் செஷனில் தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் வி கன்க்ளூடட் ரிகார்டிங் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ திஸ் வீக் நம்மளோட ஷெட்யூலில் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கீம்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இருக்குது. டிஃபென்ஸ் ஆல்ரெடி வி கவர்டு. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அந்த ஸ்லைட்ஸில் வி ரெப்ரசன்ட் தி டிஃபென்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக இன்னும் ஒரு 1 or 2 கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸு, அந்த ஸ்கீம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது, சோர்ஸ் எங்கேருந்து நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறது, வாட் டைப் ஆஃப் திங்ஸ் அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் ஒரு 1 or 2 கிளாஸஸ் வந்து நமக்கு ஃபுல்லாகவே வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கீம்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி டாபிக் ஆஃப் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது கொஷினோட ஷேர் எப்பயுமே ஒரு ஏரியாவை அப்ரோச் பண்ணுறோம்னா அதோட வெயிட்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இது வரைக்கும் இந்த ஒரு பாஸ்ட் 4 or 5 years ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 வரைக்கும் போயிருக்கு. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கொஸ்டின் கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இதுக்கான வெயிட்டேஜ் இம்பார்ட்டன்ஸும் கொடுத்தாகணுமா அப்படின்னா டெஃபினட்டாக கொடுத்தாகணும். பட் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு செட் சம் பவுண்ட்ரிஸ். ஸோ லைக் மற்ற டாபிக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும். டாபிக்ஸோட நம்பர்ஸ் அதிகம். இன்சென்ஸ் நீங்கள் ஸ்கீம்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு வருஷத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண புது ஸ்கீம்ஸ் மட்டுமே ஒரு மினிஸ்ட்ரிக்கு 10ன்னு வச்சா கூட மினிமம் வந்து ஒரு 150+ போகும். அது போக எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ்னு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் இருக்கும், அது ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸை நம்ம கன்சால்டேட் பண்ணணும்னாலும் அதுவும் ஒரு 100 இருக்கும். ஸோ அப்போ ஒரு 250 ஸ்கீம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி இந்த இதில் ஒரு கன்வெர்ட் ஆகுமா, காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் நமக்கு இருக்கா அப்படின்னா தட் இஸ் மினிமல் தான். பட் ஒன் ஆர் சம் அதர் வே இதில் நம்ம ஒரு சில விஷயங்கள் லாஜிக்கலாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஸ்கோப்பும் அதிகம். அதுக்கு நம்ம கொஞ்சம் டார்கெட்டடாக அப்ரோச் பண்ண தெரியணும். இன்சென்ஸ் நம்ம கொஞ்சம் அதுக்கு பவுண்ட்ரி செட் பண்ணுறதுக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது அந்த இதை வந்து எப்படி கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ பை அனாலிசிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஸோ அந்த அஸ்பெக்ட்ஸில் தான் இன்றைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அனாலிசிஸ் பண்ணி தான் போக போகிறோம். ஸோ அப்போது டு ரெடியூஸ் தி காஸ்ட், இன்சென்ஸ் நீங்கள் அதிகமான டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு மேக்ஸிமம் ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைமை நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் இதில் இருந்து, தட் இஸ் ஒரு 3 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெல் அண்ட் குட். ஏன்னா நிறைய பேர் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா இது. ஓகே, அப்போ மிஸ் பண்ணிட்டு போகவும் முடியாது. இதுக்கான டியூ ரெஸ்பெக்ட்டும் கொடுத்து தான் ஆகணும். அப்போது மேக்ஸிமம் நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஸ்கீம்ஸு எங்கேருந்து வருது அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, என்ஷூர் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ஸ்கீம்ஸ் ஒரு வேளை நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், நான் படித்த ஸ்கீமில் இருந்தால் வந்திருக்கு, ஆனால் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னால் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணால் கூட அந்த ஸ்கீம்ஸ் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படின்னா அதை லாஜிக்கலாக எப்படி அரைவ் ஆகிறது அப்படிங்கிறதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ அந்த பேசிஸில் தான் இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அப்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் வி ஹாவ் டு கன்ஃபைன்டு ஆர் லிமிட்டட் தி நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ். ஸோ அது வந்து நம்ம ஒரு சேனலைஸ் பண்ணணும். அதர் தென் தட் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இன் தி ஸ்கீம்ஸ் வரும்போது ஸ்டேட்மெண்ட் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தி லாங்குவேஜ் ஆஃப் த கொஸ்டின். ஸோ ஒரு லாங்குவேஜுங்கிறது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கும்ல. ஸோ அது ஒரு பேட்டர்ன் அவங்க வச்சுருக்காங்க. அந்த பேட்டர்னை நம்ம டீகோட் பண்ணிட்டோம்னாலே ஒரு ஸ்டேட்மெண்ட் இதனால் கரெக்டாக இருக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட் இதனால் தப்பாக இருக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம லாஜிக்கல் கெஸ்ஸிங் மூலமாக அரைவாக முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் யூ கேன் ஐடென்டிஃபை த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் அனலைசிங் தி கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகே, ஸோ அது நம்ம சால்வ் பண்ணும்போது வி வில் ஐடென்டிஃபை. ஓகே, ஸோ அப்போ மினிமம் 3 to 4 கொஸ்டின், மேக்ஸிமம் 3 to 4 கொஸ்டின்ஸ், மினிமம் ஒரு 1 கொஸ்டின்ஸ்னாச்சும் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். பேர் மினிமம் ஒரு ஸ்கீம்ஸை நம்ம கன்சால்டேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த ஸ்கீமில் ஒரு வேளை சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிடலாம். சில எலிமெண்ட்ஸ் கிரிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ், இது மேண்டேட்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த அப்ரோச்சில் தான் இன்றைக்கி நம்ம கொஸ்டின்ஸாக அப்ரோச் பண்ண போகிறோம். அப்போது கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் அதாவது ஒரு 3 yearsல கேட்ட கொஷின்ஸோட டிமாண்டை வச்சுக்கிட்டு வி வில் ஃபஸ்ட்டு அரைவ் ஒன் பெர்ஸ்பெக்டிவ். இன் சென்ஸ் எந்த இடத்துல எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து டிமாண்ட் ஆஃப் த கொஷின் என்ன இருக்குது அப்படிங்கிறத சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்டார் வைஸ் போயிடலாம். ஓகே, செக்டார் வைஸ் இன் சென்ஸ் ஹெல்த்து, எஜுகேஷன், இந்த மாதிரி செக்டார் ஸ்பெசிஃபிக்காக போயிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் உங்களுக்கு ஒரு இன்ஃபரன்ஸ் கிடைக்கும். தென் ஓவரால் என்ன நீங்கள் ஒரு ஸ்கீம் எடுத்து
கவர் பண்ணுறதா இருந்தால் எந்தெந்த வெஸ்பெக்ட்ஸில் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதும், சோர்ஸ் எங்கே இருந்து மோஸ்ட்லி அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அரைவாக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது 2025 யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில். ஸோ திஸ் ஒன் இஸ் ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரியிலேருந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கா அப்படின்னா, அக்ரிகல்ச்சர்லேருந்து டிஃபால்ட்டாக இன்சென்ஸ் ரெகுலராகவே ஒரு கொஷின் வந்து அவங்க கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டைம் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலைடு செக்டர்ஸ்குள்ளே போயிட்டாங்க. ஓகே, ஸோ யூஸ்வலாக இரிகேஷன் பற்றி கேட்கலாம், ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி கேட்டிருப்பாங்க, இல்லை சம் அதர் திங்ஸ் ஸ்கீம்ஸ் ரெலவெண்ட் வித் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த மாதிரி போகும். பட் திஸ் டைம் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் தி அனிமல் ஹஸ்பண்ட்ரி பர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் பாருங்கள். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் rural poor as majority of low producing indigenous animals are with small and marginal farmers and landless laborers. It was initiated to promote indigenous cattle and buffalo rearing and conservation in a scientific and holistic manner. Okay, so regarding objective of the scheme தான் கேட்டிருக்காங்க, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் வரும்போது இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஓவராலாக இந்த கொஸ்டினோட டிமாண்டை நம்ம ஸ்டடி பண்ணும்போது என்ன இன்ஃபரன்ஸ் இதுலேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி, தட் இஸ் த ஸ்கீமோட இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க, இம்பார்ட்டன்ட் ஃபார் தி அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் rural poor. Okay, so they are targeting on some beneficiaries as rural poor, as majority of low producing indigenous animals are with small and marginal farmers and landless laborers. So demand is nothing but Rashtriya Gokul Mission's objective is nothing but to increase the production of or producing of indigenous animals. Okay, so indigenous animals ங்கிறது நம்ம நாட்டு மாடுகள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ப்ளஸ் அதோட லைவபிலிட்டி, அது கொடுக்கக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி, இதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணணுங்கிறது தான் இந்த ராஷ்ட்ரிய கோகுல் மிஷனோட அப்ஜெக்டிவ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரூரல் புவர் தானா அப்லிஃப்ட்மெண்ட். இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் ரூரல் புவரில் இருக்கக்கூடிய ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய இண்டிஜீனியஸ் கேட்டல் ஃபீல்ட் அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தானா அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட டிமாண்டு. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இட் இஸ் கரெக்டு தான். ஓகே, ஸோ இங்கே எங்கேயும் ரைடர்ஸ் இல்லை. இன்சென்ஸ் இந்த இடத்துல ஒன்லின்னு ஏதோ ப்ளேஸ் பண்ணவும் கிடையாது, இல்லை ஒன்லி வித் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்ல கிடையாது, இல்லை வேறு ஏதாச்சும் ரைடர்ஸ் இங்கே கம்ப்ளீட்டாக இல்லை. ஸோ ஒரு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக ஏதாவது கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டில். கண்டிஷன்ஸ் இன்சென்ஸ் அந்த ஒன்லிங்கிற கண்டிஷனு, இல்லை பட்டு, இல்லை ஆல், இந்த மாதிரி கன்ஜெக்ஷன்ஸ் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஆர் அப்ரோச் பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவோம், என்விரான்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், ஜியாகிரஃபி ரெக்கமெண்ட் பண்ணுவோம், பட் வி ஓன்ட் ரெக்கமெண்ட் ஃபார் பாலிட்டி அண்டு ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ அப்படி ஏதாச்சும் ரைடரோ இல்லை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்லை டேர்ம்ஸ் இருக்கும், லைக்லி அந்த மாதிரி எக்கனாமிக் டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, கன்சிஸ்டன்ட்லி, அந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து ஸ்கீம்ஸ்க்குமே இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல எதுவும் கண்டிஷன்ஸ் அவங்க இம்போஸ் பண்ண கிடையாது, யாருக்கானதுன்னு ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கான ஸ்கோப்பு தான் அதிகம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்கள். இட் வாஸ் இனிஷியேட்டட் டு ப்ரொமோட் indigenous cattle, ஆமாம், அண்ட் பஃபலோ ரியரிங், ஓகே, அண்ட் கன்சர்வேஷன் இன் அ சயின்டிஃபிக் அண்ட் ஹோலிஸ்டிக் மேனர் இருக்கலாம். இந்த இடத்துல ஒன்லின்னு இருந்தால் வேணா அந்த இடத்துல நம்ம என்னென்னு போயிருக்கலாம் அப்படின்னா தப்புன்னு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் அங்கே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் இன் அ சயின்டிஃபிக் அண்ட் ஹோலிஸ்டிக் மேனர், அவ்வளோதான் இருக்குது. அந்த ஒன்லியோ இல்லை பட்டோ இல்லை இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் எதுவும் இம்போஸ் பண்ண கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஸோ இது ரெண்டுமே கிரிட்டிக்கல் எலிமெண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் தான். இன்சென்ஸ் இது வந்து மேண்டேட்டடாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த ஸ்கீமை பற்றின பேசிக் நாலேஜ் நமக்கு இருக்கணும். அது மாதிரி இருந்திருந்தாலும் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லாட்டினாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நான் தெரியாட்டியும் லாஜிக்கலாக என்னால் ஆன்சர் அரைவ் ஆக முடியுமான்னு கேட்டால், இப்போ நான் அப்ரோச் பண்ண விதத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் சம் ஐடியா. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்டு தான். ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின் இஸ் போத் சி அண்ட் 1 and 2. ஓகே, ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர். எனிவே அக்ரிகல்ச்சரை ஸ்பெசிஃபிக் தீமாக எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம், அப்பயும் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். பட் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம் நமக்கு மேஜராக தெரிஞ்சிருக்கணும். ஹூ இஸ் தி டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ்? ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ் என்ன, டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ் என்ன, வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தே ஆர் இன்வால்வ் இன் தட் பர்டிகுலர் ஒன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த் ரிலவெண்டடான பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வெதர் தே ஆர் ஃபெசிலிட்டேட்டிங் இன்கைண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் சச்சஸ் ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, இல்லை ஃப்ரூட்ஸு, இல்லை சம் கிட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்களா, இல்லை கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற பெனிஃபிஷியரிஸ் மெத்தட் இருக்கும்ல, பெனிஃபிட் ஆஃப் மெத்தட்.
ஸோ அந்த பெனிஃபிட் ஆஃப் மெத்தட் ஆஃப் பெனிஃபிட் வந்து என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ்ல தான் இதை அப்ரோச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்ட். போத் சி அண்ட் ஒன் அண்ட் 2 இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ அப்போது ஒன்று கிரிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் எது அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அப்படி இல்லாட்டினாலும் அந்த கொஸ்டினை அரைவ் ஆகிறதுக்கு சம் லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ் நமக்கு தேவைப்படும். அந்த லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ் எப்படி இன்கல்கேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது தான். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினும் பாருங்க, இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரெனியூபிள் எனர்ஜி. ஓகே, ஸோ பிஎம் சூரியகார் முஃப்தி பிஜிலி யோஜனா. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இட் டார்கெட்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க 1 crore சோலார் ரூஃப் டாப் பேனல்ஸ் இன் தி ரெசிடென்ஷியல் செக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட டார்கெட் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆஃப் 1 crore சோலார் பேனல்ஸ் இன் தி ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ் இன் தி ரெசிடென்ஷியல் செக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஷினுக்கு பர்பஸ், தட் இஸ் இந்த கொஷினோட இந்த ஸ்கீமோட பர்பஸ் இதுதான். ஓகே, ஸோ பர்பஸ் இதுதான் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அண்டு கார்ப்பரேட் அப்படி ஏதாச்சும் வச்சுருந்தாலோ இல்லை ஸ்கொயர் ஃபீட் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணி தட் இஸ் அபோவ் 900 ஸ்கொயர் ஃபீட்டு, அபோவ் 1150 ஸ்கொயர் ஃபீட்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்ணாலோ இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு அவங்களோட இன்கம் லெவல் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணியிருந்தா we can expect for some wrong element அதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிலீவ் பண்ணலாம். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இதில் எதுவும் கண்டிஷன்ஸ்லாம் இம்போஸ் பண்ண கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் தான். பட் தெரிஞ்சிருக்கணும் இன் சென்ஸ் இதெல்லாம் லாஸ்ட் ஆப்ஷன் தான். பட் ஃபர்ஸ்ட் திங் தட் இஸ் கிரிட்டிக்கல் எலிமெண்ட்டாக இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் நமக்கு மேண்டேட்டடாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, செகண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரெனியூபிள் எனர்ஜி. ஓகே, ஸோ அதுதான் கன்சர்ன் மினிஸ்ட்ரியா. எப்பயுமே ஒரு ஸ்கீம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்படி நான் அப்ஜெக்டிவ் ஒன்று சொல்ல சொன்னேன், டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ் என்னன்னு சொல்ல பார்க்க சொன்னேன், மெத்தட் ஆஃப் பெனிஃபிட் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க சொன்னேன். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் மினிஸ்ட்ரி, எந்த மினிஸ்ட்ரி அதை லீட் பண்ணுது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி, தட் இஸ் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி. இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள் எய்ம்ஸ். ஓகே, எய்ம்ஸ் டு இம்பார்ட் ட்ரைனிங் ஆன் இன்ஸ்டாலேஷன், ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆஃப் சோலார் ரூஃப் டாப் சிஸ்டம் அட் கிராஸ் ரூட் லெவல்ஸ் அப்படின்றாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரெனியூபிள் எனர்ஜி அப்படிங்கிறது இவங்க ஒரு வேளை இந்த இடத்துல என்னன்னா எய்ம்ஸ் 2ன்னு தான் இருக்குது. ஓகே, ஹியர் இட் சேஸ் தட் இட் இஸ் எய்ம்ஸ் 2 இருக்கலாம். ஓகே, இவங்களே டைரக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி டைரக்ட்லி இன்வால்வ்ஸ் இன் இம்பார்ட் ட்ரைனிங் ஆன் இன்ஸ்டாலேஷன், ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆஃப் சோலார் ரூஃப் டாப் சிஸ்டம்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக அது கொஷினுக்கான ஸ்டேட்மெண்ட். ஓகே, அவங்க தான் டைரெக்டாக இன்வால்வ் ஆகுறாங்களா, அவங்க தான் அந்த ட்ரைனிங்கை ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளால் என்னென்னு கெஸ் பண்ண முடியும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜிக்கு ட்ரைனிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ட்ரைனிங் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் இருக்கான்னு கேட்டால், ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கான்னு கேட்டால், வி நோ தட் தர் இஸ் அன் செப்பரேட் மினிஸ்ட்ரி இன் த நேம் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகே, அப்போ இந்த இடத்துல வேர்டு என்னவா வருது அப்படிங்கிறது யூ ஷுட் நோ. தட் இஸ் இட் எய்ம்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க, இருக்கலாம் தான். ஓகே, இது ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் தான். So the Ministry of New and Renewable Energy aims to impart training on installation, operation and maintenance and repairs of solar rooftop system at the grassroots level and keta. Yes, that is also correct. Third one, இங்கேயும் பாருங்க, it aims to தான். Okay, it aims to create more than 3 lakh skilled manpower through fresh skilling and upskilling under scheme component of capacity building. இருக்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1, 2 and 3 இஸ் தி ஆன்சர். ஸோ டிமாண்ட் ஆஃப் த கொஷின் ஒன்று இருக்குது. இன்சென்ஸ் கிரிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ்னு சில விஷயங்கள் இருக்குது. டைரெக்டாக அது எதுக்கான பர்பஸ் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நான் திருப்பி அதுதான் சொல்கிறேன். ஒரு ஸ்கீம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது வாட் இஸ் இட்ஸ் அப்ஜெக்டிவ், தென் ஹூ ஆர் இட்ஸ் டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ், தென் வாட் டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஆர் மெத்தட் ஆஃப் பெனிஃபிட் என்ன, நாலாவது மினிஸ்ட்ரிஸ் இன்வால்வ்டு என்ன, அதர் தென் தட் வி வில் அரைவ். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 கொஸ்டினை ஸ்டடி பண்ணும்போது இந்த 4 காம்பனண்ட் வந்து மேண்டேட்டடாக ஒரு ஸ்கீம் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. தென் இன்னும் நான் அரைவ் ஆகலை. இன்சென்ஸ் இந்த ஸ்கீமெல்லாம் எப்படி நான் ரூட் பண்ணுறது இல்லை சேனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் இன்னும் பேச கிடையாது. ஓகே, ஸோ ஐ வில் டிஸ்கஸ் லேட்டர். ஸோ இது 2025 கேட்ட 2 கொஸ்டின். ஸோ 2 கொஸ்டினுக்கான ஆன்சரும் போத் 1 and 2, D 1, 2, 3. 2024 ஹெல்த் ரெலவெண்ட்டான ஒரு ஸ்கீமை கேட்டிருக்காங்க. பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ரித்வ அபியான். ஓகே, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். தி ஸ்கீம்ஸ் guarantees a minimum package of antenatal care services to women in their second and third trimesters of pregnancy and 6 months post-delivery health care services in any government health facility. ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டில்
ஹவு many திங்ஸ் தே ஆர் அட்ரஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காம்பனண்ட்டை பேசுகிறாங்க. ஒரு காம்பனண்ட்டு இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில் ஓகே, ஒரு காம்பனண்ட்டு ஆன்டிநேட்டல் கேர் சர்வீசஸ் ஓகே, செகண்ட் அண்டு ட்ரை செமஸ்டரில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது ஒரு காம்பனண்ட்டாக சொல்கிறாங்க. செகண்ட் அண்டு தேர்டு ட்ரைமஸ்டரில் ஆன்டிநேட்டல் கேர் சர்வீசஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. பட் வேறஸ் அடுத்த காம்பனண்ட் என்ன சொல்கிறாங்க, 6 months போஸ்ட் டெலிவரியும் இதில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் டெலிவரி கேர் சர்வீசஸும் இதில் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஸ்கீமாக ஆன்டிநேட்டல் போஸ்ட் நேட்டல் கேர் சர்வீசஸில் ஒரு 4 ஸ்கீம் ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்கீம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலே தெரியும். இந்த ப்ரொவிஷன் வந்து சம் அதர் ஸ்கீமில் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்களே தவிர இட் இஸ் நாட் கம் அண்டர் தி பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரிதவா அபியான். ஓகே, இது சிசு சுரக்ஷா யோஜனாவில் கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டி. ஸோ செகண்ட் பாருங்கள், இதோட நின்றுருந்தா தட் இஸ் ஆல் ஃபைன். பட் அண்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்கீமோட காம்பனண்ட்டை கொண்டு வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, ரீட் பண்ணும் போதே தெரியும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டுறோம். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அண்டர் தி ஸ்கீம் private sector care providers of certain facilities can volunteer to provide services at nearby government health facilities. Okay, so under this scheme என்ன சொல்றாங்க, private sector healthcare providers of certain facilitiesம் வாலண்டியராக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம் எங்கன்னா நியர்பை கவர்மெண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்லன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ப்ரைவேட் பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ளே இன்வால்வ் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண வேண்டியது ஒன்று இருக்குது. இன்னொன்று, எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட அப்சர்வேஷனை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல தே ஒன்லி யூஸ் இன் சர்டைன் ஃபெசிலிட்டிஸ் தான் ஆர் சர்டைன் ஸ்பெஷாலிட்டிஸ் தான், நாட் கண்டிஷனல். ஸோ கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் இம்போஸ் பண்ணுறாங்கன்னா யூ ஷுட் கம் டு நோ தட் வெதர் இட் ஷுட் பி ஆர் நாட். பட் இங்கே ரொம்ப எலாபரேட்டிவாக சர்டைன் ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு தான் சொல்லிட்டாங்க. ஓகே, சர்டைன் ஸ்பெஷாலிட்டிஸ் அதுவும் பாருங்கள் கேன் வாலண்டியர்னு தான் சொல்கிறாங்க. அது ஒன்றும் கம்பல்சரின்னு சொல்லலை, மஸ்ட்டுன்னு சொல்லலை. மஸ்ட்டுன்னு சொல்கிற இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்களா, யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஹெல்த் ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமில் இந்த யூஸ் த வேர்ட் தட் இஸ் மஸ்ட். அப்போ இதை செக் பண்ண வேண்டிய எலிமெண்ட் மஸ்ட் அடாப்ட் இட் அப்படின்னு சொல்கிறதும் இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டோட டிமாண்டை சர்டைன் ஃபெசிலிட்டிஸ் கேன் வாலண்டியர்னு சொல்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கரெக்டு தான். ஏன்னா சர்டைன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் தான், கேன் வாலண்டியர் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கான ஸ்கோப் அதிகம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஸோ அப்போது இப்போ இன்ஃபார் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம், பெனிஃபிஷியரிஸ், மெத்தட் ஆஃப் பெனிஃபிட், மினிஸ்ட்ரி, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ்டு. ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ் அப்படின்னு வரும்போது ஒன்லி பப்ளிக் ட்ரிவனாக இருக்கா இல்லை ப்ரைவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் யூ ஷுட் நோ. ஓகே, ஸோ அப்போ மொத்தம் 5 இன்ஃபரன்ஸை வி வில் கெட் கேதர் ஃப்ரம் ஹியர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 only. Okay, next one is same with respect to Pradhan Mantri Shram Yogi Mandan scheme. So this one is with respect to pension scheme. Okay, so small pension scheme, சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக மேண்டேட்டடாக பார்த்தாகணும். ஸோ வி ஹாவ் ஒன் லிஸ்ட். ஓகே, ஸோ எந்தெந்த செக்டார்ஸ்லாம் மேண்டேட்டடாக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் கன்சால்டேட் பண்ணி வி வில் எவிடென்ட் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த என்ட்ரி ஏஜ் குரூப் ஃபார் என்ரோல்மெண்ட் இந்த ஸ்கீம் இஸ் 21 to 40 years. ஸோ அப்போ எதை செக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா பெனிஃபிஷியரிஸ் ஓகே, டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ் ஓகே, அதுக்குள்ளே ஏதாச்சும் ஏஜ் கேட்டகரி இருக்கா, அதுக்குள்ளே ஏதாச்சும் டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ்குள்ளேயும் ஏதாவது சப் கிளாஸ் வச்சுருக்காங்களா. சப்போஸ் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபார் ட்ரைபல்ஸ், திஸ் ஒன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், திஸ் ஒன் ஃபார் டிசபிலிட்டிஸ் ஆர் திவ்யங்காஸ், இப்படி ஏதாச்சும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறதையும் யூ ஷுட் இன்ஃபர். ஸோ அப்போது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இது கிரிட்டிக்கலான ஒரு எலிமெண்ட் தான். இன்சென்ஸ் மேண்டேட்டடாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்கீம் ரொம்ப பாப்புலரான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீமும் கூட. அப்போ ஸ்கீமை ஒர்க் அவுட் பண்ணும்போது எதை வச்சு ஃபஸ்ட்டு இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கிறணும் அப்படின்னா தட் ஸ்கீம் ஷுட் பி அ ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம். ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் அப்படின்னா அது ரொம்ப பாப்புலர் எலிமெண்ட்டை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கீம் வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூலிங் பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோலேயே அதை பேசியிருப்பாங்க. மேனிஃபெஸ்டோ இன் சென்ஸ் அந்த ரூலிங் பார்ட்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை ஒரு கன்சிடரேஷன் ஆஃப் பாப்புலர் ஸ்கீமாகவே அவங்க எடுத்துக்கிட்டு போவாங்க. ஸோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ஸ்கீம் ஒன் ஆஃப் த பாப்புலர் ஸ்கீம், ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருந்தது தான். ஸோ இவங்க கேட்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ண வேண்டிய விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லா ஸ்கீம்ஸையும் படிக்கணுமான்னு கேட்டால் நாட் நெசசரி. விச் ஷுட் பி ஃப்ளாக்ஷிப். ஓகே, ரொம்ப பாப்புலர் எலிமெண்ட்டாக இருக்கணும் அது.
ஓகே, ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹவு டு ஐடென்டிஃபை தி ஸ்கீம். அப்போ இங்கே என்னன்னா தே ஹாவ் டு ஒர்க் ஆன் தி ஏஜ் கேட்டகரி. ஸோ ஏஜ் கேட்டகரி நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னா ஆக்சுவலி த ஏஜ் இஸ் ஃப்ரம் 18 to 40 years. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏஜ் ஸ்பெசிஃபிக் கான்ட்ரிபியூஷன் ஷால் பி மேட் பை தி பெனிஃபிஷரிஸ். நான் இந்த இடத்துல நான் ரவுண்ட் பண்ணுறேன். ஓகே, அண்டு, ஷாலு, கேனு, பட்டு இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா நான் ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ யூ ஷுட் ஒர்க் ஆன் இட். அந்த இடத்துல தீஸ் ஆர் ஆல் வேர்ட்ஸ் கன்சிடர் டு பி ஸ்டாப்பர்ஸ். ஸ்டாப்பர்ஸ் இன் சென்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத எக்ஸாமைன் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னொரு கான்சியஸான ஒரு மெத்தட்ங்கிறது இதை ரவுண்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணும்போது யூ கெட் சம் ஐடியா. ஓகே, ஸோ அப்போ ஏஜ் ஸ்பெசிஃபிக் கான்ட்ரிபியூஷன் ஷால் பி மேட் பை தி பெனிஃபிஷரிஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக அது அப்படி தான். ஏன்னா ஒரு 18 இயரில் வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுற ஒருத்தருக்கும் ப்ரீமியம் 40 இயர்ஸில் ஜாயின் பண்ணுற ஒருத்தருக்கும் ப்ரீமியம் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் நார்மலாக எனி இன்சூரன்ஸ் ஸ்கீம் நீங்கள் போனோம்னாலுமே உங்களோட ஏஜ் கேட்டகரியை வச்சுக்கிட்டு அந்த ப்ரீமியமோட பேஸ் வந்து கூட்டுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்படி தான் இந்த ஸ்கீமும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஈச் சப்ஸ்கிரைபர் அண்டர் த ஸ்கீம் ஷால் ரிசீவ் அ மினிமம் பென்ஷன் ஆஃப் ₹3,000 பெர் மந்த் ஆஃப்டர் அட்டைனிங் தி ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸ்ன்னு கேட்டால் எஸ், தட் இஸ் அல்டிமேட் பெனிஃபிட் ஆஃப் தி ஸ்கீம். ஓகே, ஸோ த பர்சன் ஹூ ஜாயின்ட் இன் தி Pradhan Mantri Shram Yogi Mandan scheme will benefit of up to 3,000 per month after 60 years. That statement is correct. So this one is for unorganized sector. Okay. So அப்போ second statement correct தான், third statement correct தான். Fourth statement பாருங்க, family pension is applicable to the spouse and unmarried daughters ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் யாருக்கு மட்டும்தான் applicable அப்படின்னு பார்த்தீங்கன்னா to that concerned person after him or that it lead to spouse. ஒய்ஃபுக்கு மட்டுமா போகுமோ தவிர அன்மேரிட் டாட்டர்ஸ்க்குலாம் இது போகிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஸோ fourth statement is also wrong. So answer for this one is 2 and 3 is the answer. So inference of the scheme is that thing, but you should know what is the age category. Okay, so இந்த மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் வரும்போது ஏஜ் கேட்டகரி என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, மெத்தட் ஆஃப் ப்ரீமியம் எப்படி இருக்குது, தட் இஸ் மந்த்லியாக இருக்கா, இயர்லியாக இருக்கா, ஆனுவலியாக இருக்கா, குவார்ட்டர்லியாக இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும். தென் வாட் டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் தே கெட் ஃப்ரம் தி எண்ட், அதுதான் மெத்தட் ஆஃப் பெனிஃபிட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தென் பெனிஃபிஷியரிஸ் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும்போது ஒன்லி தட் கன்சர்ன் பர்சன் மட்டும் தான் இன்க்ளூட் ஆகிறாங்கன்னு கேட்டால், இல்லை ஆஃப்டர் தட் யார் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறது. மோஸ்ட்லி இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டர் ஸ்கீம்ஸ் எல்லாமே யாருக்கானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தட் கன்சர்ன் பர்சன் ஆஃப்டர் ஹிம் ஹர் ஸ்பவுஸ், அதோட முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் B, 2 and 3. ஓகே, தென் திஸ் ஒன் இஸ் டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம். இதெல்லாம் ரொம்ப ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் தான். ஓகே, ஸோ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணது கிடையாது, ஆனால் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி இன் தி நியூஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், டு இம்ப்ளிமெண்ட் த ஸ்கீம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் 100% ஃபண்டிங். ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்னு இருக்கும், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு இருக்கும். பட் இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் வந்து 60:40 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் வந்து ஃபண்டிங் மெக்கானிசம் இருக்கும். தட் இஸ் 60 பை சென்ட்ரல் கவர்மெண்ட், 40 பை ஸ்டேட் கவர்மெண்ட், இப்படி தான் இருக்கும். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னு வரும்போது 100% இருக்கும். யூஸ்வலி இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் லைக் ஹெல்த்து, எஜுகேஷனு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தட் இஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் அதுக்குள்ளே தான் ஃபங்க்ஷன் ஆகும் மோஸ்ட்லி. ஓகே, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படிங்கிறது யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். பட் சர்டைன் திங்ஸ், ஓகே, சர்டைன் திங்ஸ் லைக் திஸ் ஒன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதில் ஒரு சில ஸ்கீம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சென்ட்ரலி ஸ்பான்சர்டாக இருக்கும், பட் 100% ஃபண்டிங் பை யூனியன் கவர்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் இந்த ஸ்கீமை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இது ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ இதில் எதுவும் பெருசாக என்ன பண்ணுறது கிடையாது, அவங்க ரைடரோ கண்டிஷனோ எதுவுமே அப்ரோச் பண்ணலை. அண்டர் த ஸ்கீம் கேடஸ்ட்ரல் மேப்ஸ் ஆர் டிஜிட்டைஸ்டான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ அதுதான் அதோட அல்டிமேட் அப்ஜெக்டிவாக இருக்கும். ஏன்னா டிஜிட்டல் இந்தியான்னு இருக்குது, லேண்ட் ரெக்கார்ட் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம்னு இருக்குது. செகண்ட் ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு டிஃபால்ட்டு தான். ஸோ ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோன்னா எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, an initiative has been undertaken to transliterate the record of rights from local language to any of the languages recognized by the Constitution of India one கேட்டா yes, that is correct. Okay, so இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆல்.
ஓகே. ஸோ இந்த இதில் கொஞ்சம் நம்ம கெஸ் ஒர்க் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல எனி ஆஃப் தி அப்படின்னு போகும்போது ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது தான். பட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து மேண்டேட்டடாக தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா சில பேசிக் திங்ஸ் இந்த ஸ்கீமை பொறுத்தளவுக்கு நம்ம மேண்டேட்டடாக தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் ஆகணும். ஸோ இந்த ஸ்கீமும் ரூட் மேப் பண்ணுறது எப்படி, இதையும் நம்ம டார்கெட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் ஒரு ஹெல்த் ரெலவெண்ட்டான ஸ்கீம் தான், ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஓகே, ஸோ இதோட டிமாண்ட் என்ன இருக்குது? இட் இஸ் அ சேஃப் மதர்ஹுட் இன்டர்வென்ஷன் ஆஃப் தி ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் இந்த ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணுறது. ஏன்னா திஸ் இஸ் நாட் ஆன் ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஸ்கீம், தட் இஸ் ஆன் centrally sponsored scheme where state and center both involved in this particular project. Okay, so first statement is wrong, so one wrong. Okay, then second one, its objective is to reduce the maternal and neonatal mortality among poor pregnant women கேட்டா yes, that is correct தான். ஸ்கீமோட objective அதுதான், ரொம்ப ஃபேமஸான பாப்புலரான ஸ்கீம். ஓகே, ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம், வெரி லாங் பீரியடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமும் கூட. Then it aims to promote institutional delivery among pregnant women கேட்டா yes, that is also correct. Okay, then third one, its objective includes providing public health facilities to sick infant up to 1 year of age. Actually scheme mode objective என்னன்னு பாருங்க, maternal and neonatal mortality தானே தவிர up to 1 year age of schemes-க்கு பொறுத்தளவுக்கு sick persons-க்கு இந்த ஸ்கீம்ஸில் ஏதாச்சும் ப்ரொவிஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. ஓகே, இதெல்லாம் ரொம்ப மேண்டேட்டடாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றின பேசிக் டிஃபரன்சஸ், அதோட டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ் எல்லாமே we will give it in the notes. ஓகே, ஸோ அது கொடுத்துடலாம். செகண்ட் ஒன், இந்த ஸ்கீமும் பாருங்கள், அனிமியா முக்த் பாரத், இதுவுமே ஒரு ஹெல்த் ரெலவெண்ட்டான ஸ்கீம் தான். ஸோ இது ரொம்ப லாஜிக்கலான ஒரு ஸ்கீம் தான். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அனிமியா அப்படிங்கிறது வி ஸோ நோ தட் இட் இஸ் அன் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் இல்லாத ஒன்று. ஸோ இதுக்கு பேசிக்காக கொடுக்கக்கூடிய டேப்லெட் என்னவா இருக்கும்னா அயன் ஃபோலிக் டேப்லெட் தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் ப்ரோஃபிலாக்டிக் கால்சியம் சப்ளிமெண்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நாட் வித் ரெஸ்பெக்ட் டு அனிமியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Then second, it run a campaign for delayed cord clamping at the time of childbirth and கேட்டா yes, that is correct. ஸோ இதில் பெருசாக ஒன்றும் செக் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. It provides for a periodic deworming to children and adolescents and கேட்டா yes, that is also correct. ஒன்றும் இதுலேயும் எதுவும் கிடையாது. It addresses the non-nutritional causesனு அவங்களே சொல்கிறாங்க of anemia in endemic packets with special focus on malaria, இங்கேயும் வந்துடுது hemoglobinopathies and fluorosis and கேட்டா yes, that is also correct. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 3. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு அது டிஃபால்ட்டாக ராங்னு தெரிஞ்சால் ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே உங்களால் ஈஸியாக கெஸ் அவுட் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் டைம் அண்ட் அகைன் நான் திருப்பி சொல்கிறது, அந்த அண்டர்ஸ்டாண்ட் தி லாங்குவேஜ் ஆஃப் த கொஸ்டின், தென் பிஃபோர் தட் கிரிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம், டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ், மெத்தட் ஆஃப் பெனிஃபிட், மினிஸ்ட்ரி, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ். இந்த 5 பேராமீட்டர் ரொம்ப டிஃபால்ட்டாக தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ் அப்படின்னு வரும்போது 6th பேராமீட்டராக ஃபண்டிங்கையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. வெதர் தட் பர்டிகுலர் ஸ்கீம் இஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஆர் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்டாக இருந்தாலும் அது 100% ஃபண்டிங்காக இருந்துச்சுன்னா வெரி மினிமல் ஸ்கீம்ஸ் தான் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதையும் யூ ஷுட் நோட்டீஸ். தென் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், தட் இஸ் அன் ஆயுஷ்மான் பாரத். இது வந்து நேஷனல் ஹெல்த் மிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்கீம், ரொம்ப ஃபேமஸான பாப்புலர் ஸ்கீம் தான். ஓகே, ஸோ பப்ளிக் அண்டு ப்ரைவேட் அண்டு பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ் மஸ்ட் அடாப்ட் இட். ஸோ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே மஸ்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அடாப்ட் பண்ணுவோம்னா கவர்மெண்ட் ஓகே யூ கேன் டிக்டேட் தம், யூ ஷுட் டூ அப்படிங்கிறத. பட் ப்ரைவேட்டை பொறுத்தளவுக்கு யூ கேனாட் ஏபிள் டு டிக்டேட், யூ ஷுட் டூ ஆன் திஸ் திங்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், as it aims to achieve universal health coverage, every citizen of India should be part of it immediately. இதுவும் பாருங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனாக இருக்குது. ஷுட் பி, மஸ்ட்டு, ஷுட்டு, இதெல்லாம் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ராங்காக இருக்கிறதுக்கான ஸ்கோப்பு தான் அதிகம். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ராங் தான். எப்படி இந்த இன்ஃபரன்ஸ் அரைவ் ஆகிறோம் அப்படின்னா பிஓஐக்கோட ரெஃபரன்ஸில் இருந்தால் அதை எடுத்துக்கிறது. ஓகே, லாஜிக்கல் கெஸ்ஸிங் இதுதான். ஓகே, பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இதில் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்காண்டி ஃபெயிலியர் ஆனாலும் ஓன்ட் மேட்டர்ஸ். ஓகே, ஒரு 10 கொஸ்டின் இந்த லாஜிக்கில் போனீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு 6 to 7 கன்வெர்ட் ஆகும், 3 தப்பாக தான் செய்யும். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். பட் பிஃபோர் தட் நீங்கள் கன்வென்ஷனலாக சில சப்ஜெக்ட்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த கட் ஃபீலிங் உங்களுக்கு வரும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், இட் ஹேஸ் சீம்லெஸ் போர்ட்டபிலிட்டி அக்ராஸ் கண்ட்ரியான்னு கேட்டால் எஸ், இதில் ஒன்றும்
செக் பண்ணுற ரைடர்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இட் இஸ் ஸ்லீப்பிங் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 3 only is the correct answer. ஓகே, ஃபைன். இப்போ சோர்ஸை பற்றி பேசுவோம். ஸோ சோர்ஸ் பொதுவாக ஸ்கீம்ஸை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் இட் ஷுட் பி ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்னு சொல்லியாச்சு. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனாவாக இருக்கட்டும், பிரதான் மந்திரி மத்ருத்துவம் அபியான் யோஜனாவாக இருக்கட்டும், இல்லை அன்ஆர்கனைஸ்டு பென்ஷன் ஸ்கீம் ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்கீமாக இருக்கட்டும், வாட் எவர் திங்ஸ் இட் ஆல் கம்ஸ் அண்டர் தி ஃப்ளாக்ஷிப் காம்பனண்ட். ஸோ அப்போ ஃப்ளாக்ஷிப் காம்பனண்ட் ஒன்று ஒரு பேசிக் கண்டிஷன் டு அட்ரஸ் அந்த ஸ்கீமை படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்சஸ் தட் இஸ் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமாக இது இருக்கணும். ஓகே, செகண்ட் ஒன் வெரி ஆஃபன் சீன் இன் த நியூஸ். ஓகே, ஸோ ஆஃபன் சீன் இன் த நியூஸ் அப்படின்னா அது பேசும் பொருளாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அதை கொண்டு இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இல்லாட்டி அது ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஸ்கீமாக இருக்கும். ஸோ ஆஃபன் சீன் இந்த நியூஸ் அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபில்டர் பண்ணும்போது சொல்கிறேன், எல்லா ஸ்கீம்ஸும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, ஃபில்டரிங் மெக்கானிசம் சொல்கிறேன். அடுத்த மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு பிஎம்ஓ இல்லை பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ ஏதோ ஒரு பப்ளிக் ஸ்பீச் லைக் ரிபப்ளிக் டேலேயோ இல்லை இண்டிபெண்டன்ஸ் டேலேயோ அவங்களோட டாக்குமெண்ட்டில் இது என்ன ஆயிருக்குன்னா ரெப்ரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அந்த ரெனியூவபிள் எனர்ஜி ஸ்கீம்லாம் பிரைம் மினிஸ்டர் அட் த டைம் ஆஃப் ஹிஸ் ஸ்பீச் அதில் மென்ஷன் பண்ணது தான். ஓகே, தென் இயர் அண்ட் ரிவ்யூ. ஸோ ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் அந்த வருஷத்தோட இயர் அண்ட் ரிவ்யூவில் அந்த ஸ்கீமை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபரன்சஸ் தென் இட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸை வந்து அவங்க அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா ஃபில்டரிங் மெக்கானிசம் பண்ணலாம். இன்னொன்று ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்ஸ்னு சொல்ல முடியாது, பட் இதுலேயுமே ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கேட்ட எல்லா ஸ்கீமுமே இதில் இருக்கிற எல்லா ஸ்கீமுமே எதில் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஏர் புக்கில் லிஸ்ட் ஆகிருக்கு. ராஷ்ட்ரிய கூகுள் மிஷன், நீங்கள் அக்ரிகல்ச்சர் போங்க, அக்ரிகல்ச்சர் போய் அனிமல் ஹஸ்பண்ட்ரி போங்க, ராஷ்ட்ரிய கூகுள் மிஷன் மென்ஷன் ஆகிருக்கும். பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா போங்க, ரெனியூவபிள் எனர்ஜி செக்டர் போங்க, அந்த சாப்டர் எடுங்க, அங்கே பார்த்தீங்கன்னா அது மென்ஷன் ஆகிருக்கும். பட் இதே ஸ்டேட்மெண்ட்ஸ் அங்கே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. யூ ஹாவ் டு கம் பேக் டு தி கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் அண்டு டேக் தி இன்ஃபரன்சஸ். ஓகே, கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் தான் இட் இஸ் அண்ட் சோர்ஸ். அடுத்து பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ருத்வ அபியான் 3 வருஷம் கேட்டிருக்காங்க, 2022, 2023, 2024. இந்த 3 வருஷமே ஹெல்த்தை பற்றின ஸ்கீம்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் ஒன் ஆஃப் த ஸ்கீம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தான் அண்ட் அன்ஆர்கனைஸ் செக்டர் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும். அஸ் நியூ இனிஷியேட்டிவ் போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எடுத்து பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் பாருங்கள், 2024 பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ருத்வ அபியான் ஒன்று பார்த்தோமா, ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா பார்த்தோமா 2022, அனிமியா முக்து பாரத் பார்த்தோமா 2023. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அப்போது பெஸ்ட் சோர்ஸ் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸுமே ஒரு 90% அதில் இன்ஃபுளுன்ஸ் எடுத்துடலாம். ஓகே, ஸோ ரொம்ப ரேர் தான் மிஸ் ஆகி போகிறது. ஸோ இயர் அண்ட் ரிவ்யூ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்ஸ்ன்னு சொல்லலாம் டு ஃபில்டர் தி ஸ்கீம்ஸ். சரி, இது எல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணணுமா அப்படின்னா தயவு செஞ்சு வேணாம். இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி வி கன்சால்டேட் ஒன் நோட்ஸ். ஓகே, வி வில் ஷேர் இட் இன் தி லிங்க், ப்ளீஸ் ரீட் இட். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அப்போது இது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கீமை பற்றின பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்குறது, தென் அதில் இருக்கக்கூடிய இன்ஃபரன்சஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ 2024 பார்த்தாச்சு. ஹெல்த் ரெலவெண்ட்டான ஸ்கீம்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ருத்வ அபியான் வி டிஸ்கஸ்ட். ஜனனி சுரக்ஷா யோஜனா ரெப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே, ஸோ 2023 ஜியோ சயின்டிஸ்ட்லையுமே இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதுலையுமே இட்ஸ் அ சேஃப் மதர்ஹுட் இன்டர்வென்ஷன் அண்டர் த நேஷனல் ஹெல்த் மிஷனா? எஸ். அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஜனனி சுரக்ஷா யோஜனா இஸ் டு ரெடியூஸ் மெட்டர்னல் அண்ட் நியோநேட்டல் மோர்டாலிட்டி ரேட்டா? இங்கேயும் அதே தான் இருக்கும். 2023 ஒருவேளை 2023 ஜியோ சயின்டிஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா போயிருந்துக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2. ஓகே, ஸோ இதுவுமே 2012 கேட்ட ஒரு ஸ்கீம் தான். இதுலேயுமே நம்ம இதில் கேட்டது தான், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில். ப்ரொமோட் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ், எஸ். இட் ப்ரொவைட் மானிட்டரி அசிஸ்டன்ஸ் டு த மதர் டு மீட் தி காஸ்ட் ஆஃப் டெலிவரியான்னு கேட்டால் எஸ், மானிட்டரி அசிஸ்டன்ஸும் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. தேர் இஸ் இன் சார்ட். ஓகே, I hope it is represented here. Okay, so the eligibility caste assistance facilitate பண்ணுறாங்க தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன்,
இன்கைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்களா ஒரு ஸ்கீமில், இல்லை கேஷ் பெனிஃபிட்டும் கொடுக்குறாங்களாங்கிறது. ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ப்ரொவைட் வேஜ் லாஸ். வேஜ் லாஸ் இந்த ஸ்கீமில் தான் கொடுக்குறாங்களா அப்படின்னா நோ, இட் இஸ் நாட். ஓகே, ஸோ வேஜ் லாஸ் காம்பனண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா here it is. ஓகே, ஸோ பிரதான் மந்திரி மத்ரு வந்தன யோஜனால தான் கேஷ் பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஸோ அவர் நோட்ஸ் இஸ் இன் சச் அ வே. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கிளாசிஃபிகேஷன் டிவைட் ஆகிருக்கும் ஒவ்வொரு இதுலேயுமே. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தளவுக்கு வேஜ் லாஸ் காம்பனண்ட் இருக்காது. ஸோ ரெண்டு காம்பனண்ட்டை, அதாவது ஒரு ஸ்கீமில் ரெண்டு ஸ்கீமோட காம்பனண்ட்டாக ரெண்டு பெனிஃபிட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெனிஃபிட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா யூ ஷுட் திங்க், தட்ஸ் ஆல். இன்ஃபரன்ஸ் ஆஃப் தட் ஒன் லாஜிக்கல் அசம்ஷன் மூலம் ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பர்டிகுலர் ஸ்கீம், அந்த பர்டிகுலர் ஸ்கீமில் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான காம்பனண்ட்ஸை உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா யூ ஷுட் திங்க். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்கா? எஸ். அப்போ ஆன்சர் இஸ் 1 and 2. ஓகே, ஸோ இது 2012 கேட்டது. மிஷன் இந்திரா தனுஷ், வி ஆல் நோ வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஸ்கீம். ஸோ த திங் இஸ் தட் நத்திங் பட் இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டு aim to increase the full immunization coverage for children. Okay, so totally 12 vaccines, 9 universal, 3 packet, that is targeted region specific facilitate பண்ணக்கூடியது. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க மிஷன் இந்திரா தனுஷ்ல. ஓகே, ஸோ வி ஹாவ் நோட்ஸ். தென் சுமன் ஸ்கீம், சுரக்ஷித் மத்ரித்தவ நஷன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, சுமன் ஸ்கீம். ஸோ சுமன் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் ப்ரொமோட் ஸ்கில் டெவலப்மெண்ட், இல்லை எஜுகேஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ எஜுகேஷன். ப்ரொமோட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நோ, தட் இஸ் நாட். Ensure safe and respectful maternal health care for all women, yes, that is correct. Okay, financial assistance for building rural infrastructure, இல்லை. காம்பனண்ட் பாருங்கள், ஒன்று ஹெல்த் கேர். உங்களுக்கு ஸ்கீமோட பெனிஃபிட் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. தட் இஸ் இன்டெப்த்தாக டிமாண்ட், அது எஜுகேஷன் செக்டராக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடியது ஒன்றா ஃபார் ஸ்கில் ஃபார் விமன், ஆர்எல்ஸ் ஃபார் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா ஆர் ஃபார் ஹெல்த் கேரான்னு தெரிஞ்சால் போதும். ஹெல்த் கேருங்கிறது தெரிஞ்சாலே போதும். சுமன் ஸ்கீம். ஸோ ஆன்சர் இஸ் சி ஒன்லி. ஓகே, நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு சைடு பெனிஃபிட் டு தி டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ் சச்சஸ் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா, ஹெல்த்தில் இன்னொரு சைடு ஆஃப் திங்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி என்ன மாதிரி ஸ்கீம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா. ஓகே, ஸோ இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காண்டி கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டிங் ரீஜனல் இம்பேலன்ஸ் இன் தி அவைலபிலிட்டி ஆஃப் டெர்ஷரி ஹெல்த் கேர் சர்வீசஸ்ன்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ இந்த ஸ்கீமில் தான் எய்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அந்த டெர்ஷரி ஹெல்த் கேர் செக்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதும் எய்ம்ஸை பில்ட் பண்ணி தர்றதும் இந்த ஸ்கீமில் தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் எஸ், கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ப்ரொவைடிங் யூனிவர்சல் அக்சஸ் டு பப்ளிக் ஹெல்த் கேர் சர்வீசஸ் அண்ட் யூனிவர்சல் இம்யூனைசேஷன். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரு ஸ்கீமில் பெனிஃபிட் ஆஃப் தி காம்பனண்ட்டு 2 டிஃப்ரெண்ட்டான காம்பனண்ட்டாக இருக்குது அப்படின்னா தட் மேபி ராங்காக இருக்கிறதுக்கான ஸ்கோப்பு தான் அதிகம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், பிகாஸ் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் இஸ் நாட் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா. ஓகே, தேர்ட் ஒன், ஆகுமெண்டிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் இன் தி கண்ட்ரி. எஸ். ஸோ இதோட அப்ஜெக்டிவ், எய்ம்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன இருக்க முடியும், தான் இருக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் A1 and 3 இஸ் தி ஆன்சர். ஓகே, then anemia mukt bharat we already discussed. Okay, so ஸ்கீமோட கோர் அப்ஜெக்டிவ்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, இப்போ இதை தான் நோட்டீஸ் பண்ண சொல்கிறேன் அப்ஜெக்டிவ்னு சொல்லி. பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ரித்தவ அபியான், இட் என்ஷூர் ஃப்ரீ குவாலிட்டி ஆன்டிநேட்டல் கேர் டு பிரெக்னென்ட் விமன் ஆன் ஃபிக்ஸ்டு டேஸ் ஆஃப் 9 days ஆஃப் எவ்ரி அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர்ஸோட முடிஞ்சிடும். பிரதான் மந்திரி மத்ரி வத்தன யோஜனா கேஷ் அசிஸ்டன்ஸ் ஃபார் வேஜ் லாஸ் அண்ட் சப்போர்ட் நியூட்ரிஷன். ஓகே, சுமன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது வந்து ஜீரோ காஸ்ட் டிக்னிஃபைடு மேட்டர்னல் அண்ட் நியூ பார்ன் ஹெல்த் சர்வீசஸ் இன்க்ளூடிங் சிசரியன்னு அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்ஜெக்டிவ் இஸ் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு ஒரு நோட்ஸ் இருந்தால் வெல் அண்ட் குட் அப்படின்னா வி டன் தட். ஓகே, ஸோ வி கேட்டகரைஸ் தி ஸ்கீம்ஸ் இன்டு வேரியஸ் காம்பனன்ட்ஸ். தட் இஸ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு வரும்போது எய்ம் வந்துடும், ஃபீச்சர்ஸ் வந்துடும். தென் வி ஹாவ் அ லிஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு இடையில மினிஸ்ட்ரி வந்துடும், நான் ஆல்ரெடி சொன்ன காம்பனண்ட்டு தான். மினிஸ்ட்ரிஸ் உள்ளே வந்துடும், அது சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமா, சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ் யார், ஒன்லி ப்ரைவேட்டா, கவர்மெண்ட்டா, இல்லை போத்தா. ஸோ இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிரும். இதோட சேர்த்து அந்த மெட்டீரியலையும் வி வில் இன்சர்ட். ஓகே,
ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமையும் இந்த மாதிரி தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதில் வெரி ஸ்பெசிஃபிக் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இட் இஸ் அன் இன்சூரன்ஸ் மெக்கானிசம். ஸோ இதுவும் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அப்போ இதை பற்றின கிளாஸிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஹெல்த் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர், மிஸ் பண்ணிட்டு போயிட வேணாம். ஸோ அதனால தான் ஹெல்த் எடுத்து ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணது. ஸோ மோஸ்ட் ப்ரையாரிட்டி ஏரியாஸில் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும் டிசீஸ் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா, ஸோ அஸ் ஆல்ரெடி அனிமியா முக்து பாரத் கேட்டாச்சு. ஸோ டிபி கேட்கலாம், நேஷனல் சிக்கிள் செல் அனிமியா, நேஷனல் ரேர் பாலிசி, இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் டிசீஸ் ரிலேட்டட் திங்ஸ். தென் அப்சர்வேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டிய கன்சிடரேஷனில் இருக்குது அப்படிங்கிறது. தென் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸோட லிஸ்ட்டும் இதில் இருக்குது. ஸோ இதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் அந்த ஆன்டிநேட்டல், நியோநேட்டல், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது நேஷ்னல் ஹெல்த் மிஷனோட அம்பர்லா ஸ்கீமு. தென் இங்கேருந்து மிஷன் ஈவன் மதர் சப்ஸ்டியூட் அஃபெக்ஷனுமே அந்த மாதிரி ஒன்று தான். போஷான் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டோட லிங்க் பண்ணி பண்ணக்கூடிய ஒன்று. மிஷன் இந்திரா தனுஷ் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் தான். தென் இதெல்லாம் சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ், முஸ்கன் இனிஷியேட்டிவ், லக்ஷயா இனிஷியேட்டிவ், கில்லக்காரி ப்ரோக்ராம், TB elimination program, okay, TB elimination program, national policy on rare diseases, then national sickle cell anemia. So இதெல்லாம் வந்து you should notice. Okay, so there is TB elimination program. Okay, so with this health is over. So ஒரு basic idea about health எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன், அதுவும் ஒரு பாப்புலரான ஸ்கீம் தான். ஸோ அதுவும் ஒரு கேட்கக்கூடிய ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒன்று தான். 2018 ஒரு கொஸ்டின் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஆல் அபவுட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, as per the Right to Education Act, to be eligible for appointment as a teacher in a state, a person would be required to possess the minimum qualification laid down by the concerned State Council of Teacher Education. ஆக்சுவலாக ரைட் டு எஜுகேஷனோட பேசிக் காம்பனண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சலைசேஷன் இருக்கணுங்கிறது தான். இன்சென்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டும் வேறு வேறு ப்ரொசீஜர்ஸ், வேறு வேறு மெக்கானிசமில் வந்து இந்த கிவ் செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு யூனிஃபார்மிட்டி த்ரூ அவுட் இந்தியா வரணும் எஜுகேஷனில், அது போக அது ரைட் பேஸ்டு அப்ரோச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் கொண்டு வந்தது. அப்படி பார்க்கும்போது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் தான் இதை பண்ணிச்சான்னு கேட்டால் ஆக்சுவலாக இல்லை. தட் இஸ் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் கைட்லைன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் ராங். ஸோ அதுக்கான ரெஃபரன்சஸ் இங்கே இருக்கும். செகண்டை நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே இதில் கிடச்சிரும் உங்களுக்கு அந்த காம்பனண்ட். ஸோ அஸ் பர் த RT Act, ஃபார் டீச்சிங் பிரைமரி கிளாஸஸ் a candidate is required to pass a TET exam, okay, teacher eligibility test, conducted in accordance with the National Council for Teacher Education Guidelines and கேட்டால் எஸ், தட் இஸ் தி நோடல் ஏஜென்சி. ஓகே, ஸோ அப்போது ஒரு ஆக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் ஏதாச்சும் நோடல் ஏஜென்சி இருக்கா அப்படிங்கிறது யூ ஷுட் செக். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டு தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இன் இந்தியா மோர் தென் 90% ஆஃப் தி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் இஸ் டைரக்ட்லி அண்டர் தி ஸ்டேட் கவர்மெண்ட்டான்னு கேட்டால் நோ, தட் இஸ் private owned. Okay, so we know that after 1991 reform, so teacher training education institutes எல்லாமே privately owned மாறினதோட இம்பேக்ட் நமக்கு தெரியும். ஸோ லாஜிக்கலாகவே போனாலுமே இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான், ஏன்னா மோர் தென் 90% சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 only is the answer. ஸோ இன்ஃபரன்ஸ் ஒரு சோஷியல் செக்யூரிட்டி ரெலவெண்ட்டான ஆக்டை படிக்கும்போது, சப்போஸ் அது RTO இல்லை மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டோ இல்லை லேபர் கோடை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கனாலோ, ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டான அப்ஜெக்டிவ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆக்ட் என்ன, யாரை டார்கெட் பண்ணுது, சேம் மெத்தட் தான். ஓகே, எனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்டாக இருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனோட பர்பஸ் என்ன, அது எதை ரெகுலேட் பண்ணுது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் B2 only. நெக்ஸ்ட் ஒன் வித்யாஞ்சலி யோஜனா. ஓகே, ஸோ வித்யாஞ்சலி யோஜனாவோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ வித்யாஞ்சலி யோஜனாவோட அப்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், to enable the famous foreign educational institutions to open their campuses in India. இது ஒரு காம்பனண்ட். ஓகே, அப்சர்வேஷனில் இது ஒரு காம்பனண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம்னு வச்சுக்கலாம். செகண்ட் காம்பனண்ட்டை பாருங்கள், டு இன்க்ரீஸ் தி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ப்ரொவைடட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பை டேக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் தி ப்ரைவேட் செக்டர் அண்ட் கம்யூனிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபாரின் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட கேம்பஸஸை இந்தியாவில் ஓப்பன் பண்ணணுங்கிறது. செகண்ட் காம்பனண்ட் ஆஃப் த ஸ்கீமை பாருங்கள், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க எங்கே அப்படின்னா
கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. யாரை வச்சு அப்படின்னா ஃப்ரம் ப்ரைவேட் செக்டார் அண்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரெண்டுமே பாருங்கள், போத் ஆர் கான்ட்ரடிக்ட். ஓகே, தட் இஸ் டூ டிஃப்ரெண்ட் ஸ்கீமோட எலிமெண்ட்டை ஒரு இடத்துல கொண்டு வந்து ஃபியூஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல். அப்போ ரெண்டு காம்பனண்ட் உள்ள இன்க்ளூட் ஆகும்போது ஏதாச்சும் ஒரு காம்பனண்ட் தான் கரெக்டாக இருக்கான ஸ்கோப் இருக்குது, இன்னொரு காம்பனண்ட் தப்பாக இருக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ வித்யாஞ்சலி ஸ்கீமை பொறுத்தளவுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ், இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இன் வாட் வே. ஸோ ஹெல்ப் ஃப்ரம் ப்ரைவேட் செக்டர் அண்ட் கம்யூனிட்டின்னு கொடுத்துட்டாங்க. இன் வாட் வே அப்படிங்கிறத தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டு என்கரேஜ் வாலண்டரி monetary contributions from private individuals and organizations so as to improve the infrastructure facilities for primary and secondary schools. ஸோ இங்கேயும் மென்ஷன் பண்ணிட்டாங்க பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ். ஸோ மானிட்டரி பெனிஃபிட் அங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்டால் வித்யாஞ்சலியில் இன்கைன் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தானோ தவிர மானிட்டரிஸ் கிடையாது. ஸோ ஹியர் எனி வாலண்டியர் கான்ட்ரிபியூஷன் பை அலுமினி ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் serving retired teachers, scientists, government, semi-government, official, retired armed forces personnel, self-employed, salaries, persons, homemakers, persons from Indian diaspora or any other organization group in the government aided schools, pan India, யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். என்ன ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, volunteer contribution cover services activities as well as assets materials such as basic civil infrastructure, basic electrical infrastructure, digital infrastructure, equipment for extracurricular activities and sports, yoga, health, safety aids, teaching learning experience, materials, maintenance and repairs, official stationery, furniture support services needs தானே தவிர மானிட்டரிங்கிறது இங்கே எங்கேயுமே மென்ஷன் ஆக கிடையாது. ஓகே, ஸோ அப்போ அசிஸ்டன்ஸ் ஆஃப் மெத்தடுமே அதனால தான் சொல்கிறது அது வெறும் இன்கைன் ட்ரான்ஸ்ஃபராக இல்லை மானிட்டரி கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸும் அங்கே நடக்குதா அப்படிங்கிறது. ஸோ இங்கே ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஃபஸ்ட் அண்டு தேர்ட் இஸ் ராங். ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் A2 only. ஓகே, ஸோ வித்யாஞ்சலி ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் இதுதான். இந்த நெக்ஸ்ட் ஒன் உன்னத் பாரத் அபியான். ஸோ உன்னத் பாரத் அபியான் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு அகடமிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் ரூரலோட கனெக்ட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் அச்சீவிங் 100% லிட்ரஸி பை ப்ரொமோட்டிங் கொலாபரேஷன் பிட்வீன் வாலண்டரி ஆர்கனைசேஷன் அண்ட் கவர்மெண்ட்டான்னு கேட்டால் நோ. கனெக்டிங் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வித் லோக்கல் கம்யூனிட்டிஸ் டு அட்ரஸ் தி டெவலப்மெண்ட் சேலஞ்சஸ் த்ரூ அப்ராப்ரியேட் டெக்னாலஜிஸ்ன்னு கேட்டால் தட் இஸ் கரெக்ட். ஆக்சுவலாக ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் அதுதான். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் ராங். ஓகே, ஸோ இங்கே டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் இஸ் வாட் இஸ் இட்ஸ் அப்ஜெக்டிவ், அவ்வளோதான். ஏபிசிடியை பொறுத்தளவுக்கு யார் அதாவது சுமன் ஸ்கீம் கேட்ட மாதிரி தான் இதுவும். யார் என்னங்கிறது தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிளிக் அவுட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு பெருசாக நம்ம காம்பனண்ட்டை ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. தென் திஸ் ஒன், இன் அலைன்மெண்ட் வித் கைட்லைன்ஸ் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, போஷான் பி பதான் பி was launched under which one of the following program கேட்டா சமகர சிக்ஷா அபியான். ஓகே, ஸோ there is an whole of the government approachல ஆல் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூடட் அண்டர் தி ஒன் ஸ்கீம் தட் இஸ் சமகர சிக்ஷா. அதுக்குள்ள போஷான் பி பதாய் பி அப்படிங்கிறது டு என்ஷூர் நியூட்ரிஷனல் சப்போர்ட். ஓகே, ஸோ டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நிஷிதா ஸ்கீம் இஸ் நத்திங் பட் நேஷனல் இனிஷியேட்டிவ். ஸோ இந்த ஸ்கீமோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து வித்யா பிரவேஷ் கிடையாது, வித்யாஞ்சலி ஆல்ரெடி வி டிஸ்கஸ், அது இல்லை, திக்ஷா வெப்சைட் போர்ட்டல். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். தட் இஸ் நேஷனல் இனிஷியேட்டிவ் of school heads and teachers advancement. Okay, so teachers holistic advancement. ஸோ அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராமை என்ஷூர் பண்ணுறது தான் நிஷிதா ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி போஷன் பி பதாய் பியோட அப்ஜெக்டிவ். தென் நிஷிதா 2025 சிடிஎஸ்ல கேட்டிருக்காங்க, 2024 சிடிஎஸ்லையுமே அகெயின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் லபாசனா ஃபார் ட்ரைனிங் செவன்ஸ் நோ. டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எஸ். இங்கே டெல்லி போலீஸ்க்கானது நோ. பார்லிமெண்ட்டுக்கு. ஸோ ஜஸ்ட்டு ஸ்கீமோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சாலே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, தென் மனாக்.
ஸோ இதுவும் ரொம்ப பாப்புலராக wherever Prime Minister go and attend any school students or school programs, he will address this one. Okay. So answer for this one is, this is the answer. Okay. So age category தான் இங்கேயும் பார்க்குறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன். ஸோ பெனிஃபிஷியரிஸ் தான் அகெயின் டார்கெட் பண்ணுறது. ஸோ இங்கேயும் இதே தான். ஓகே. ஸ்வயம், promoting self-help groups, no. Providing financial and technical assistance to young startup entrepreneurs, no. Promoting education and health of adolescent girls, no. Targeted இருக்கு. Providing affordable and quality education to the citizens for free, yes, that is correct. Okay, அது வெப்சைட் போர்ட்டல் தானே ஸ்வயம். ஸோ பிஎம் போஷான் ஸ்கீம் அண்ட் போஷான் ட்ராக்கர் ரெண்டுமே சேம் காம்பனண்ட் தான், ஆனால் மினிஸ்ட்ரி டிஃப்ரெண்ட். பிஎம் போஷான் ஸ்கீமை பொறுத்தளவுக்கு தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். போஷான் ட்ராக்கரை பொறுத்தளவுக்கு விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எலிமெண்ட்ஸும் யூ ஷுட் நோ. ஓகே. ஸோ தட் இஸ் அன் அப்சர்வேஷன். ஸோ அப்போது பேசிக்காக எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு சேம் காம்பனண்ட்டு தான். ஒரு ரைட் டு எஜுகேஷனோ, ஹெல்த் எஜுகேஷன், தட் இஸ் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் யூ ஷுட் நோ அப்ஜெக்டிவ். ஓகே. ஸோ அப்ஜெக்டிவ் தான் பேசிக்காக இருக்க வேண்டிய விஷயம். செகண்ட் கிரிட்டிக்கல் காம்பனண்ட் டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ். யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வி ஷுட் நோ. அது ஐதர் சில்ட்ரனா, இல்லை டீச்சர்ஸா, இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்டை டெவலப் பண்ணக்கூடிய விஷயங்களான்னு பார்க்கணும். மூணாவது ஃபண்டிங் காம்பனண்ட். அது சென்ட்ரலி ஸ்பான்சரா இல்லை சென்ட்ரல் செக்டாரா. ஃபோர்த்து ஸ்டேக் ஹோல்டர்னு வரும்போது ஒன்லி பப்ளிக்காக மட்டும்தான் அதில் இன்வால்வ் பண்ணுறாங்களா, இல்லை ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ப்ரைவேட் கார்பரேட்ஸையும் உள்ளே கொண்டு வர்றாங்களா அப்படிங்கிறதையும் யூ ஷுட் நோ. சேம் இங்கேயும் அதே தான் யூ ஷுட் ஃபாலோ. ஓகே. ஸோ அப்போ எஜுகேஷன் ரெலவெண்ட்டான ஸ்கீம்ஸ் எல்லாமே இதில் ஐ லிஸ்டட் இட். ஓகே. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டுங்க. ஆல்ரெடி மென்ஷன் இட். ஓகே. ஸோ உங்களுக்கு நோட்ஸில் இருக்கும். தென் சிஎஸ்சி ஃபுட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி வி டிஸ்கஸ் இருக்கு. ஓகே. ஸோ 2025 கொஸ்டின். ஸோ ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டு தான், பட் டிஸ்கஸ் இருக்கு. ஓகே. செகண்ட் ஒன் பராம்பகத் கிருஷி விகாஸ் யோஜனா, சிடிஎஸ் 2025 கேட்டது. ஸோ இங்கேயும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய காம்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன, தட்ஸ் ஆல். அப்போ பராம்பகத் கிருஷி விகாஸ் யோஜனாவோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு வரும்போது மேக் அக்ரிகல்ச்சர் மோர் மாடர்ன் அண்ட் குளோபலி காம்படிட்டிவான்னு கேட்டால் நோ, தட் இஸ் நாட். ப்ரொவைடிங் இம்ப்ரூவ்ட் அக்சஸ் டு இரிகேஷன் அண்ட் என்ஹான்ஸ்ட் வாட்டர் எஃபிஷியன்சின்னு கேட்டால் இரிகேஷனை பொறுத்தளவு கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். சப்போர்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் இன் தி கண்ட்ரியான்னு கேட்டால் பராம்பகத் கிருஷி விகாஸ் யோஜனாவோட அப்ஜெக்டிவ் அதுதான். ரெடியூஸ் டிபெண்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆன் மான்சூனான்னு கேட்டால் நோ, தட் இஸ் நாட். பராம்பகத் கிருஷி விகாஸ் யோஜனா இஸ் நத்திங் பட் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங், தட்ஸ் ஆல். ஓகே. அப்ஜெக்டிவ் தான் அகெயின். ஸோ இங்கே நெக்ஸ்ட் திங் இஸ் 2018 கேட்ட கொஸ்டின். National Program for Organic Production, okay fine, is operated under the guidelines and the direction of the same. இங்கே மினிஸ்ட்ரியை செக் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டா வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷனான்னு கேட்டால் நோ, தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். ஓகே. ஸோ மினிஸ்ட்ரி ஷஃபிள் பண்ணுறது ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது. ஓகே. தென் அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ஆப்படா. ஓகே. ஃபங்க்ஷன் இஸ் த செக்ரட்டரியேட் ஃபார் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் என்பிஓபி. ஆனால் அப்படாவோட ஃபங்க்ஷன் அதுதான். ஸோ அக்ரிகல்ச்சரோட ஆர்கானிக் ப்ரொடக்ஷனை ரெகுலேட் பண்ணுறக்கூடிய விஷயத்தில் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ஸ் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்படா தான் பண்ணுது. எப்பயுமே அந்த செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதுவுமே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் திங் இஸ் சிக்கிம் ஹேஸ் பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட்டான்னு கேட்டால் எஸ், தட் இஸ் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 and 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 2018 வந்தது. ஓகே. தென் இது சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம். ஸோ இதுவுமே ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் தான். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, பராம்பகத் கிருஷி விகாஸ் யோஜனா, சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீமு, அக்ரிகல்ச்சரை பொறுத்தளவுக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப பாப்புலரான ஸ்கீம்ஸாக இருந்தது. ஓகே. திருப்பி அதை தான் அவங்க ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அப்போது அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு எப்பயுமே போகக்கூடாது. புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீமா அப்படின்னா இல்லை, இதெல்லாம் 2014 NDA 1 வந்தப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம்ஸ். அப்போ இருந்து இது ப்ரிவலண்ட்டாக இருக்குது. ஸ்கீம்ஸோட அப்ரோச்சும் பாருங்கள், எதுவுமே புதுசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படியே கேட்டாலும் ரொம்ப ரேர் ஆஃப் த ரேர் தான். எல்லாமே எக்ஸிஸ்டிங் வெரி பாப்புலர் ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் விச் ரிசல்ட்ஸ் அண்ட் அவுட்கம்.
ஏதோ ஒன்று சொசைட்டியில் ஒரு மாற்றத்தை உண்டாயிருக்கு. அது மிஷன் இந்திரா தனுஷாக இருந்தாலும் சரி, ஆயுஷ்மான் பாரதாக இருந்தாலும் சரி, வித்யாஞ்சலி ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஏதோ ஒரு அவுட்கம் ஓரியன்டாக இருக்கிறதுனால தான் அதை ஸ்கீமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இதுலேயுமே சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்பேண்டிங் தி கல்டிவபிள் ஏரியா அண்டர் இரிகேஷன். நம்ம இப்போ தான் பார்த்தோம், இரிகேஷனோட ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஸோ இங்கே இரிகேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் இதோட அப்ஜெக்டிவான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ செகண்ட் டிஃபால்ட்டாக நமக்கு கரெக்டாக enabling the banks to assess the quantum of loans to be granted to farmers on the basis of soil quality and கேட்டால் இட்ஸ் அன் குக்குடு ஸ்டேட்மெண்ட். அப்படி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அது ஒரு இஷ்யூ இல்லை, டிஃபால்ட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சாயிலோட குவாலிட்டியை செக் பண்ணி தான் லோன் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆன்சர் இஸ் தேர்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ அப்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் டு செக்கிங் தி ஓவர் யூஸ் ஃபெர்டிலைசர். தட் இஸ் நத்திங் பட் உங்களோட சாயில் ஹெல்த் கார்டுங்கிறது சாயிலில் இருக்கக்கூடிய மைக்ரோநியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோநியூட்ரியன்ஸ் இதோட காம்பனண்ட் எந்த ஷேரில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்படி நீங்கள் க்ராப்பை கல்டிவேட் பண்ணும்போது அப்போ அதுக்கேற்றாப்படி ஃபெர்டிலைசர்ஸ் எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இந்த சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் அதோட அப்ஜெக்டிவ். அதர் டூ ஆர் ஹைலி குக்குடு. ஓகே, ஸோ பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், தேர்ட் ஒன்லி. ஸோ இதுவும் பாப்புலரான ஸ்கீம் தான். அடுத்த ஒன்று பாருங்கள், நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஸ்கீம், NAM. இதுவும் ரொம்ப ஃபெமிலியராக நியூஸில் இருந்த ஒன்று தான். ஓகே, ஸோ இட் இஸ் அ பேன் இண்டியா எலக்ட்ரானிக் ட்ரேடிங் போர்ட்டல் ஃபார் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ்ன்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ வேர்ல்ட் இந்தியா லெவலில் பேன் இண்டியா லெவலில் உங்களோட ப்ராடக்டை உங்களோட கமாடிட்டியை லிஸ்ட் பண்ணலாம். தென் இட் ப்ரொவைட் ஏ ஃபார்மர்ஸ் அக்சஸ் டு நேஷன் வைடு மார்க்கெட்டா? எஸ் கரெக்ட். வித் ப்ரைஸஸ் கமென்சுரேட் வித் தி குவாலிட்டி ஆஃப் தேர் ப்ரொடியூஸ்ன்னு கேட்டால் எஸ். குவாலிட்டி ஆஃப் த ப்ரொடியூசர் வச்சு தான் அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி கிரேடிங் இருக்கும் இல்லையா, ஸோ கிரேடிங்கை வச்சு தான் அவங்க ஆப்வியஸ்லி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் எஸ், இட்ஸ் கரெக்ட் தான். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்கீம் தான். தென் கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வெரி லாங். ஓகே, ஸோ இதுவும் ஒன்றும் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம்லாம் இல்லை, ரொம்ப ஃபெமிலியராக ஆஃப்லேட் ஒரு 10-12 வருஷமாக இந்த ஸ்கீம் எக்ஸிஸ்டிங்கில் தான் இருக்கிற ஒரு ஸ்கீம் தான். ஓகே, ஸோ இதுலேயும் கேட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் ஒர்க்கிங் கேபிட்டலை மெயின்டைன் பண்ணுறதா அப்படின்னா எஸ் இட் இஸ். இட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல் தான். நீங்கள் திடீர்னு ஏதோ ஒன்று உங்களோட மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, இல்லை உங்களோட ஏதோ ஒரு காம்பனண்ட் அக்ரிகல்ச்சர் காம்பனண்ட் ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆகிருக்கு அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம். ஏதோ ஃபெர்டிலைசர் ஒன்று நான் பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இது. ஓகே, ஸோ கிசான் கிரெடிட் கார்டோட அப்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார் தி ஃபார்ம் அசிஸ்டன்ஸுக்காகத்தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓகே, ஸோ தென் பர்ச்சேஸ் ஆஃப் கம்பைன் ஹார்வெஸ்டர்ஸ், டிராக்டர்ஸ் அண்ட் மினி ட்ரக்ஸ். இந்த ஹார்வெஸ்டரு, மினி டிராக்டரு இது எல்லாமே ஒர்க்கிங் கேபிட்டலுக்குள்ளே வருமானு கேட்டால், ஒர்க்கிங் கேபிட்டலை பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாமே தெரியும், அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வெரி ஷார்ட் டேர்ம் பீரியடில் தேவைப்படக்கூடியதான் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது. திஸ் ஒன் லைக் ஹார்வெஸ்டர்ஸு, டிராக்டர்ஸு, மினி ட்ரக்ஸு இதெல்லாம் என்னென்னா கேபிட்டல். ஓகே, நாட் ஒர்க்கிங் கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாமே. ஸோ இதெல்லாமே லாங் டேர்மாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒன்று தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, தென் கன்சம்ஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், எஸ் தட் இஸ் கரெக்ட். போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்சஸ், எஸ். ஸ்டோரேஜ் அந்த மாதிரியோ இல்லை சாக்கு வாங்குறக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவைப்படுமா? எஸ் கரெக்ட் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேமிலி ஹவுஸ் அண்ட் செட்டிங் அப் ஆஃப் வில்லேஜ் கோல்ட் ஃபெசிலிட்டிஸ், ஆப்வியஸ்லி நாட். ஈவன் இஃப் யூ ஃபிஃப்த் ஐடென்டிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ அவங்க அதோட உள்ளே இருக்கக்கூடிய மற்ற காம்பனண்ட்டோட செக் பண்ணலை. ஃபிஃப்த்து உங்களுக்கு தெரியுதா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேமிலி ஹவுஸை வந்து கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீமை வச்சு பண்ண முடியுமான்னா அதில் மேக்ஸிமம் பெனிஃபிட்டே 1 lakh அரௌண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு ஒரு வீடு வாங்கி கட்ட முடியுமான்னா நாட் பாசிபிள். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு தட் இஸ் B 1, 3 and 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, தென் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, இதுவுமே ஒரு ஃப்ளாக்ஷிப் காம்பனண்ட்டு தான் ஃபார் இன்சூரன்ஸ். ஓகே, ஸோ அண்டர் தி ஸ்கீம் ஃபார்மர்ஸ் வில் ஹாவ் டு பே யூனிஃபார்ம் ப்ரீமியம் ஆஃப் 2% அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆஃப் எனி கிராப்னு சொல்லிட்டாங்க. எனி கிராப் 2% தான் பே பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்தப்பவே தெரியும் இது 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்குது. காரிஃப் கிராப்பை பொறுத்தளவுக்கு 1.5%, ராபி கிராப்பை காரிஃபை பொறுத்தளவுக்கு 2%, ராபியை பொறுத்தளவுக்கு 1.5%,
ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸை பொறுத்தளவுக்கு 5% ப்ரீமியம் பே பண்ணணும் அப்படிங்கிறது வி ஆல் நோ. ஓகே, பட் ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. தட் இஸ் 2% ஆஃப் எனி கிராப் தே கல்டிவேட் இன் எனி சீசன். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். And the scheme powers post-harvest losses out of cyclone and unseasonal rains and get that is correct தான். Okay, so answer for this one is 2 only is the correct answer. Okay. Then initiative for national security through intensive millet promotion. So 2016 la கேட்டது. This initiative aims to demonstrate the improved production and post-harvest technologies and to demonstrate value addition techniques in an integrated manner with a cluster approach. Statement correct. Rider எதுவும் பெருசா இல்ல, statement correct தான். Poor, small, marginal and tribal farmers have larger stake in the scheme. Yes, obviously. Millet பொறுத்தளவுக்கு இதுதான் conditions. Correct. Third component பாருங்க, an important objective. So இங்க எய்ம்ஸ் இருக்கு, இங்க லார்ஜ் ஸ்டேக்னு இருக்கு, பெருசா ஒன்றும் டிமாண்ட் ஆஃப் இது இல்லை. பட் இங்க பாருங்க, an important objective of the scheme is to encourage farmers of commercial craft to shift millet cultivation by offering them free kits of critical inputs of nutrients and micro irrigation equipment and கேட்டா that is not an important objective. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்னு அதை சொல்ல முடியாது. இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் இங்கேயே முடிஞ்சு போச்சு. ஓகே, மில்லட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ். அதுக்காக ஒரு கமர்ஷியல் கிராப்பில் இருக்கிற ஒருத்தவங்கள ஷிஃப்ட் டு மில்லட் மாறுங்க, அதுக்காக நான் ஃப்ரீ கிட் தரேன் அப்படிங்கிறதுலாம் ஸ்கீமோட காம்பனண்ட்டே கிடையாது. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 2 இஸ் தி ஆன்சர். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே, ஃபைன். ஸோ அக்ரிகல்ச்சரை பொறுத்தளவுக்கு வாட் யூ ஹவ் டு லேர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி கிருஷி விகாஸ் யோஜனா, கிருஷி சிஞ்சாய் யோஜனா, மன்தான் யோஜனா, ஸோ அது 6,000 rupees ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் மிஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க. வி இன்சர்டட் தீஸ் திங்ஸ் இன் தி நோட்ஸ். ஓகே, ஸோ அதிலே இருக்கும் ஸ்டடி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அடுத்த ஒரு காம்பனண்ட். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷனோட சப் காம்பனண்ட் ஆர் சப்மிஷன்ஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங், எஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் தி காம்பனண்ட். ஓவர்சீஸ் ட்ரைனிங்கும் இருக்கா? எஸ் இட் இஸ். லிவரேஜிங் ஆஃப் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஸ், பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவைஸ் பண்ணுறது மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட ப்ரோக்ராம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா எஸ் இட் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1, 2 and 3 இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஹியர் இட் இஸ். ஓகே, இங்கே இருக்கும். நம்ம அங்கே தான் பிரச்சனையாகும். பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ளூட் ஆகுமான்னு கேட்டால் ஆகும் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். இதெல்லாம் சப் காம்பனண்ட். ஓகே, ஸோ கௌசல் விகாஸ் யோஜனாவோட உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்னு ஒன்று நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனான்னு ஒரு புது ஸ்கீம் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்னு ஒரு ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் செட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெகக்னேஷன் ஆஃப் ப்ரியர் லேர்னிங் ஸ்கீம்ங்கிற ஒரு காம்பனண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சப் காம்பனண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை தான் டைம் அண்ட் அகெயின் அந்த டைம் ஆஃப் பீரியடில் செக் பண்ணது. ஓகே, ஸோ அண்டர் நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், a learner can acquire the certification for competency only through formal education. இங்கே நான் சொன்னேன் இல்லையா, லாங்குவேஜ் ஆஃப் தி திங்ஸ். ஸோ ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் ஒன்லி ஃபார்மல் லேர்னிங்க்கு மட்டும்தான் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் இருக்கான்னு கேட்டால் நோ. இன்ஃபார்மல் லேர்னிங்கில் அதுதான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கல்ல, ரெகக்னேஷன் ஆஃப் ப்ரியர் லேர்னிங் ஸ்கீம். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ட்ராப் அவுட், யுவர் ட்ரைனிங் இஸ் நாட் ஃபார்மல், ஸோ யூ கேன் ஆல்சோ கெட் சர்டிஃபிகேட் த்ரூ பை ரெகக்னேஷன் ஆஃப் ப்ரியர் லேர்னிங் ஸ்கீம் மூலமாக நீங்கள் கற்றுக்கிற முடியும். ஓகே, ஸோ அப்போ அதுக்கும் ஃபெசிலிட்டேட் பண்ணி தர்றாங்க. நாட் ஓன்லி ஃபார்மல் பட் ஆல்சோ இன்ஃபார்மல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ இங்கேயும் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்லி த்ரூ. Okay, then the outcome expected from the implementation of National Skill Qualification Framework is the mobility between the vocational and general education. So first statement கரெக்டாக இருந்ததா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக போயிருக்கும். ஏன்னா ஒகேஷனல் அண்டு ஜென்ரல் எஜுகேஷன் தான் சொல்கிறாங்க. ஸோ ஐடிஐ இந்த மாதிரி விஷயங்களை தான் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 only is the answer. ஸோ சப்காம்பனண்ட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா, சப்காம்பனண்ட்டோட அப்ஜெக்டிவும் தெரிஞ்சிருக்கணும். இது ஓவரால் பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனாவோடது. ஸோ ஸ்கீமோட மினிஸ்ட்ரி செக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டான்னு கேட்டால் நோ, இட் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு மினிஸ்ட்ரி மேண்டேட்டடாக தெரிஞ்சிருக்கணும் எந்த இதுக்குள்ளே வருதுன்னு.
Among other things, will also impart training in soft skills, entrepreneurship, financial and digital literacy. Yes, it is. It aims to align the competency of the unregulated workforce. Here, notice it. Unregulated workforce of the country to the national skill qualification framework. That is correct. In a first statement, last so answer is 2 and 3 is the answer. Okay. Next one, National Career Services. Okay, so National Career Services is an initiative of the Department of Personnel Training and the Government of India. So no. Okay, so இது with respect to public செக்டாரை பொறுத்தளவுக்கு நேஷனல் கவர் சர்வீசஸ்ங்கிறது இட் இஸ் ஆல் அபவுட் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரோட சம்மந்தப்பட்டது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், நேஷனல் கேரியர் சர்வீஸ் ஹஸ் பீன் லான்ச்டு இன் அ மிஷன் மோட் டு இம்ப்ரூவ் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த அன்எஜுகேட்டட் யூத் ஆஃப் த கண்ட்ரியான்னு கேட்டால் எஸ், தட் இஸ் கரெக்ட். Okay, so answer is 2 only. So I hope you understand the pulse of these schemes, what they demand அப்படிங்கிறது. The recognition of prior learning scheme நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகே, ஸோ அது சம் அன்ஸ்கில்டு லேபர்ஸை ஸ்கில் செட்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான். ஸோ சர்டிஃபைங் தி ஸ்கில்ஸ் அக்வயர் பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் த்ரூ ட்ரெடிஷ்னல் சேனல்ஸ் மோஸ்ட் கரெக்டாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. பட் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. என்ரோலிங் தி பர்சன்ஸ் இன் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ், நோ, அது கிடையாது. ஏன்னா அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை நீங்கள் ஃபார்மல் ட்ரெடிஷ்னல் ஒர்க்கருக்குள்ளே கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் ரெகக்னிஷன் ஆஃப் ப்ரியர் லேர்னிங் ஸ்கீம். Reserving some skilled laborers to rural and urban poor in some public understandings, no. Certifying the skills acquired by trainees under the National Skill Development Program, no. So இதுதான் objective. Certifying the skills acquired by construction workers through traditional channels. So அவங்களையும் recognize பண்ணுறாங்க. Okay, so answer for this one is A is the correct answer. So observation, skill development ஓட initiatives, labor ministry ஓட initiatives, sub program, sub components, objective of it என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இப்போ அப்சர்வேஷனை பொறுத்தளவுக்கு எந்தெந்த செக்டர்ஸ் நான் வெரி ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டண்ட்டாக மோஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப், எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் செகண்டரி தான். சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் மேண்டேட்டடாக பார்த்து வச்சுக்கோங்க. எனி மைக்ரோ இன்சூரன்ஸ் ஸ்கீம் அண்ட் மைக்ரோ பென்ஷன் ஸ்கீம்ஸ். தென் வித் ரெஸ்பெக்ட் டு செக்யூரிட்டி ஆக்ட் பொறுத்தவரை மேட்டர்னிட்டி ஆக்ட், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், இதெல்லாம் மிஷன் மோட் திங்ஸ் காம்போனன்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதர் தென் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜராக ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய விஷயம். இதை தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்னு போகும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி, அதர் தென் தட் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏதாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா, ஸோ இதெல்லாம் சோஷியல் செக்யூரிட்டிக்குள்ளே வராது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வரும். ஸோ இதுவுமே கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ யூ கேன் யூஸ் இட். ஓகே, ஸோ மேஜராக பார்க்க வேண்டிய ஸ்கீம்ஸ் இதெல்லாம். கவர் பண்ண வேண்டிய ஏரியாஸ் அப்படின்னா எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ். ஓகே, தென் ஐடென்டிஃபை தி பெனிஃபிஷியரிஸ், அவங்களோட ஏஜ் கேட்டகரி ஆர் குரூப் என்ன, மென்னா, விமனா, பிலோ பாவர்ட்டி லைனா, ஆல் ஆர் யூனிவர்சலா இல்லைங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. ஏரியா கவர்டு, அது ஸ்பெசிஃபிக் பாக்கெட்டில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா இல்லை யூனிவர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா? இன்கம் லிமிட் ஏதாச்சும் இருக்கா? ஒரு பர்டிகுலர் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இன்கம் லிமிட் ஏதாச்சும் இருக்கா? ஓகே, ஸோ இப்போது மத்ருவந்தர யோஜனா மாதிரியே வியாபாரிக்கான தட் இஸ் எம்ப்ளாயர்ஸ்க்கு, ஓகே, எம்எஸ்எம்இ எம்ப்ளாயர்ஸ் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கான ஒரு ஸ்கீம் இருக்குது. இதில் ஏஜ் ஒரு ஃபைனான்ஷியல் லிமிட் ஒன்று வச்சுருக்காங்க, 1.5 crores ஆனுவல் டர்ன் ஓவர்னு. அப்போ அதெல்லாம் யூ ஷுட் நோ. ஓகே, ஸோ அது தெரிஞ்சிருக்கணும். டைம் பீரியட் டியூரேஷன் ஏதாச்சும் இருக்கா? சன்செட் கிளாஸ் ஏதாச்சும் இருக்கா? ஸோ யூ ஷுட் நோ. சன்செட் கிளாஸ்னால் ஏதாவது கட் ஆஃப் டேட் வச்சுருப்பாங்க, 2030 இந்த ஸ்கீம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி எதனா வச்சுருப்பாங்க. ஸோ யூ ஷுட் ஒர்க் ஆன் இட். ஃபண்டிங் நான் ஆல்ரெடி சொன்னதான், சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமா, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமா ஆர் 100% ஃபண்டிங் ஸ்கீமா பை சென்ட்ரல். ஓகே, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் வர்றா? ப்ரைவேட் வராங்களா, பப்ளிக் வராங்களா, பிபிபி மாடல் வருதா, இண்டிவிஜுவல்ஸ் யாராச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களா, தென் தட் பர்டிகுலர் ஸ்கீம் இஸ் கம்பல்சரியா, வாலண்ட்ரியா? ஓகே, ஸோ இப்போ லேபர் கோடு வருது அப்படின்னா எல்லா எம்எஸ்எம்இ செக்டார்ஸும் இதை கண்டிப்பாக மேண்டேட்டடாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுமா? ஸோ தட் இஸ் யூ ஹவ் டு செக். ஓகே, ஸோ சோஷியல் செக்யூரிட்டின்னு வரும்போது ஏஜ் குரூப்பு, மெச்சூரிட்டி பீரியடு, வெதர் இட் இஸ் கேரி ஃபார்வர்ட் டு ஃபேமிலி, அதாவது ஸ்பவுஸ் மட்டும்தானா இல்லை அதுக்கடுத்து யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிற சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸில் பார்த்துக்கோங்க. கவர்னன்ஸை பொறுத்தளவுக்கு மினிஸ்ட்ரிஸ் மேஜராக இன்வால்வ்டு யார்? தென் எனி ஸ்பெஷல் ப்ரிஃபரன்சஸ் டு ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், டிசபிலிட்டிஸ், திவ்யங்காஸ், மற்ற யாராச்சும் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டிக்கு இருக்காங்களா? நோடல் அத்தாரிட்டி யாராச்சும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு இருக்காங்களா? மினிஸ்ட்ரி கீழே எது கீழே ஃபங்க்ஷன் ஆகுது? மானிட்டரி மட்டும்தான் கொடுக்குறாங்களா? இன்கைண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கொடுக்குறாங்களா?
இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இன்ஸ்டியூஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது புது அமெண்ட்மெண்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதை ஓரளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டடி பண்ணி வச்சுட்டிங்கனாலே ஸ்கீம்ஸில் கேட்கக்கூடிய அவுட் ஆஃப் 3 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா டீசெண்டாக 2 கொஷின் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் சொன்ன ஸ்கீம்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணி படிச்சுட்டு ஒருவேளை மிஸ் ஆனாலும் இந்த ஸ்கீமோட லாங்குவேஜை வச்சுக்கிட்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறது மூலமாக யூ கேன் கெட் தட் ஆன்சர். ஓகே, ஸோ இது ஒரு செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அதர் மினிஸ்ட்ரிஸையும் கொஞ்சம் டீகோட் பண்ணுவோம். இன்னொரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு மற்ற மினிஸ்ட்ரிஸையும் டீகோட் பண்ணால் அந்த மினிஸ்ட்ரிஸ்லையும் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதோட சேர்த்து ஒரு ஃபைலும் அட்டாச் பண்ணுறோம், ஸ்கீமை பற்றின கன்சால்டேஷன் ஃபைலு. வேறு எதனா ஒன்று ரெஃபரன்ஸ் இருந்தால் இதை சைட் மெட்டீரியலாக வச்சுக்கோங்க. இல்லை இதுதான் என்னோட ஸ்டார்டிங்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். அது போக எப்படினாலும் நான் முதல்வன் டெஸ்ட் சீரியஸில் டிஃபால்ட்டாக ஒரு டெஸ்ட்டுக்கு 3 ஸ்கீம்னாச்சும் மினிமம் கேட்பாங்க. ஓகே, 2 ஸ்கீம்ஸ். அப்போ அதை நீங்கள் கன்சால்டேட் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே தட் இஸ் மோர் தென் எனஃப். புதுசாக எதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஹோப் யூ மே அண்டர்ஸ்டாண்ட் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கிளாஸ். எதை நம்ம டிமாண்ட் ஆஃப் தி கிளாஸாக வச்சுருக்கோம், எப்படி ஒரு கொஷினை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் ஐம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.